இன்னைக்கு பிளான்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் பிளான்ஸ்ன்னு காட்டுறேன் உங்களுக்கு. 60ஆம் பச்சை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. 60ஆம் பச்சை 60ஆம் பச்சை பிளான்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மரு அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ்மேரி இதுவும் நன்னா வந்திருக்கு. அப்புறம் மரிக்கொழுந்து தவனம் சொல்லுவோம்ல, அது வாங்கியிருக்கேன். கருகப்பலை வாங்கியிருக்கேன். இதுதான் மரு. இது வந்து உங்களுக்கு ஸ்ரீனி துளசி, தப்பாக சொல்லிட்டேன், சீனி துளசி வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கு. இதுதான் மரு, அதுவும் நல்லா வந்திருக்கு. வசம்பு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து லெமன் கிராஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் பின்னாடி இருக்கிறது பன்னீர் லீஃபு. அண்ட் வேறு என்ன, இது வந்து மருதாணி சிகப்பு மருதாணிலே ஸ்பெஷல் வெரைட்டி சிகப்பு மருதாணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிளான்ஸ்லாம் பற்றி நான் தனித்தனி பதிவாக என்ன யூஸு, இதெல்லாம் எப்படி வைக்கணும், எப்படி ப்ராபகேட் பண்ணணும், என்ன மெடிசினல் யூசஸ் அப்படின்னு நான் தனித்தனி பதிவாக போடுறேன். இப்போது இன்றைக்கி வாங்கியிருக்கிற பிளான்ஸ் இதெல்லாம் தான் நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. 60ஆம் பச்சை, இதுக்கு நாகத்தாளி அப்படின்னு சொல்லுவோம். 60ஆம் அதாவது சீர்பச்சிலைன்னு சொல்லுவோம். 60ஆம் பச்சை, இது வந்து வசம்பு, லெமன் கிராஸ், மரு, ஸ்டீவியா அதாவது ஸ்ரீனி துளசி, ரம்பா, அது ரோஸ்மெரி, மரிக்கொழுந்து அல்லது தவனம்னு சொல்லலாம், மருதாணி சிகப்பு மருதாணி, பன்னீர் லீஃப் இதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன். எல்லாம் ஹெல்த்தி பிளான்ஸாக இருக்குது எல்லாமே. எப்போவுமே நான் சொன்ன மாதிரி பிளான்ஸ் வந்தோடனே வச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் இப்போ நான் வந்து சும்மா அது கவரில் வந்தது. ஸோ ஒரு சின்ன பாட்டில் அப்படியே அந்த பாட்டில் மண்ணெல்லாம் போடல, அவங்க கொடுத்த மண்ணோடையே அப்படியே வச்சுருக்கேன். நான் வாட்டரை மட்டும் தெளித்து வச்சுருக்கேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் இருக்கணும். 1 வீக் அப்புறமா தான் எல்லாத்தையும் மண்ணெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, அந்த 1 வீக்குள்ளே மண்ணெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். மண் ஃபர்டிலைசர்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா அதில் உயிர் உரங்கள் ஃபார்ம் ஆகும். நல்ல நுண்ணுயிர்கள், உயிர் உரங்கள்லாம் போட்டு பண்ணி வச்சுருந்தா நுண்ணுயிர்கள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன் உடனே வைக்கக்கூடாதுன்னா, அந்த பிளான்ட்டுக்கும் ஒரு ஷாக் இருக்கும், நியூ பிளேஸ் மாறுறதுனால. ஸோ உடனே வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் வைக்கணும். ஜென்ரல் ரூல் இது, ஒவ்வொரு பிளான்ட்டையும் வைக்கிறதுக்கு. ஸோ இதை நான் வைக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் எப்படி எப்படி வைக்கணும், இது ஒவ்வொன்றத்தோட வளர்க்குற முறை, அப்புறம் இதனுடைய மெடிசினல் யூசஸ், எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டு பதிவாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி கார்டனில் இந்த மாதிரி ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மெடிசினல் செடியாக இருக்கட்டும், நான் நிறையா ஃப்ராக்ரன்ஸ் மெடிசினல் செடி ஃப்ளவர்ஸ் விரும்புவேன். அதை விட நான் நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். ரேர் ஹெர்ப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது என்னோடய பேஷன். நிறையா ரேர் ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்னொன்றத்தை பற்றியும் நான் தனிப்பதிவாக டீட்டெயில்டாக போடுறேன். இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வைக்கும்போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நீங்களும் இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வைங்க. என்னெல்லாம் பிளான்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். So happy gardening to all of you and have a great day. Thank you.